ரெண்டு டீமோட 12th மேன் கொஞ்சம் இங்கே வந்துடுறீங்களா? அம்பையர் கிட்ட வந்துடுங்க. 12th மேன் ரெண்டு டீமோட 12th மேன் வந்துருங்க. ரெண்டு டீமோட 12th மேன் கொஞ்சம் அங்கே போங்க, பேர் சொல்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரைக்கர் ஜான்சன், மூன்றாவது நாளின் முதல் பந்தை வீச பவுலர் நேம் ஜான்சன் முதல் பந்தையே பவுண்டரி லைனுக்கு திருப்ப நினைத்தார். மிகவும் நேர்த்தியான பந்து. அடுத்த பந்தை வீச ஓடி வந்து கொண்டிருக்கிறார். போட்டார், அடித்தார். 6 4 இல்லை, 2 ஓட்டங்கள் மட்டுமே. தன்னை அணிக்காக முதல் ஓட்டத்தையும் அணிக்கான முதல் ஓட்டத்தையும் ஜான்சன் அவர்கள் பெற்று தந்தார். ஒரு ஓட்டம். மிக சிறப்பான முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார் கருணாகரன். தனது அணிக்காக அருமையான பவுலிங் செய்து கொண்டிருக்கின்றார் ஜான்சன். கருணாகரன் டு ஜான்சன். நிச்சயமாக சிறந்த பேட்டிங் என்று சொல்லணும். ஆனா இந்த 5 ஓவருக்கு எத்தகைய ஷாட்லாம் அடிக்கணும்னு நினைச்சுக்கணும். இது 5 ஓவர் மேட்ச் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறோம். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நிச்சயமாக அந்த பால் பேட்டில் சரியான இடத்தில் பட்டிருந்தால் அது 6 மாறி இருக்கும். இருந்த போதிலும் கருணாகரன் ஒரு அருமையான பந்து வீச்சினால் தனது அணிக்காக ஒரு விக்கெட்டை எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். ராஜன் எப்படியாவது முதல் ஓவரிலே ஒரு பவுண்டரி அல்ல 6 அடித்தே ஆக வேண்டும் என்று வந்ததிலிருந்து சிறப்பான பேட்டிங் செய்தார். துரதிருஷ்டவசமாக சரியாக பால் பேட்டில் மீட் பண்ணவில்லை. அடுத்ததாக தன் அணிக்கு பாலு லெப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். காத்து வீசும் திசையை நோக்கி அடித்தால் நிச்சயமாக அது 6 தான் அமையும்.
பாலு ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் கோவளத்தில். இடது கை பேட்ஸ்மேன்களிலே சிறந்த பேட்ஸ்மேன் விவேக், பாலு இவர்கள் எல்லாம் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் கோவளத்திலே. தனது அணிக்காக பங்களிப்பு சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு விளையாட்டு என்றால் திறமை ஒரு புறம் இருந்தாலும் அதிர்ஷ்டமும் ஒரு புறம் இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக விளையாடிய இப்பொழுது அவுட் ஆகி சென்ற பேட்ஸ்மேன் ஒரு திறமையான பேட்ஸ்மேன் தான். அவரோட ஷாட் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. துரதிருஷ்டவசமாக கனெக்ட் ஆகல பேட்ல. போலர் நேம் உங்களை 12வது அந்த 12th மேன் வரலையா இங்க? புஷ்பராஜா. ஸ்கோர் அம்பேர் பவுலர் நேம் மட்டும் வாக்கி டைக்கில் சொல்லுங்களா? தெரியல. முருகன் இரண்டாவது பந்து வீச வந்து கொண்டிருக்கின்ற முருகன், வின்ஸ்டாரின் முருகன். அதை எதிர்கொள்ள ஜான்சன். ஸ்பின் பவுலிங் நினைக்கிறேன். கஷ்டமே இல்லாம எதிரணிக்கு ரன் கொடுப்பவரும் ஸ்பின் பவுலர் தான். கஷ்டமே இல்லாம விக்கெட் எடுப்பவரும் ஸ்பின் பவுலர் தான். ஜான்சன் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நிச்சயமாக அது 6 தான் நினைக்கிறேன். 6 காலையிலே இன்னைக்கு நடைபெறும் முதல் போட்டியிலேயே ஒரு அற்புதமான 6 ஜான்சன் தனது அணிக்காக எடுத்திருக்கின்றார். நோ பாலா? ஓகே, நோ பால், ஃப்ரீ ஹிட். ஜான்சனுக்கு இரண்டாவது லட்டு தின்ன ஆசையா ஜான்சனுக்கு இப்ப அதுதான் நடக்க போகுது. அவுட் கிடையாது, ரன் அவுட் மட்டும்தான். கேட்ச் இல்ல, பவுல்ட் இல்ல, நோ பால்ல. மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து அது 6 ஆகத்தான் இருக்கும். 6 ஜான்சன். மிகவும் திறமையான பேட்ஸ்மேன் கோவளம் குப்பத்தைச் சேர்ந்த பாலு. அவர் எதிர்கொள்ள பந்து வீசி கொண்டிருக்கிறார். அடித்தார். மட்டையின் விளிம்பில் பட்டு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. போலர் நல்லா கம்பேக் கொடுத்திருக்காருங்க. முருகன் கொடுத்தாலும் நல்லா கம்பேக் கொடுத்திருக்கார். அடுத்த பந்தை எதிர்கொள்ள பாலு. 6 அடிக்க முயற்சி வைட் ஆக மாறியது. வைட் என்ற முறையில் அந்த அணிக்காக ஒரு ஓட்டம். நிச்சயமாக
முருகன் அருமையான பந்து வீசினார். ஆனா சிங்கிள்ஸ் எல்லாம் கொடுக்க கூடாது. அருமையான பந்து வீச்சு இருக்கும்போது ஃபீல்டிங் அற்புதமா செய்து எதிரணிக்கு விளையாடி கொண்டிருக்கிற பேட்ஸ்மேனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்க கூடாது. ஏன்னா ஜான்சன் ஒரு 2 இமாலய சிக்ஸர் அடிச்சிருக்காரு. அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்க நம்ம பிளான் பண்ணி வரக்கூடாது. இருந்த போதிலும் அற்புதமாக பாலு அவர்கள் ஒரு சிங்கிள்ஸ் எடுத்து கொடுத்திருக்கார் ஜான்சனுக்கு. ஏன்னா இப்ப அவர் ஸ்ட்ரைக் வந்து பயங்கரமா இருக்கு. அவர் மீண்டும் மீண்டும் அணிக்கான ஸ்கோரை எடுத்து தரணும்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்திருக்கார். மீண்டும் முருகன் டு ஜான்சன் அடித்தார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பவுண்டரியான்னு பார்க்கணும். பவுண்டரியா? இல்லை இல்லை, 2 ஓட்டங்கள். ஜான்சன் தனது அணிக்காக 2 ஓட்டங்களை பெற்றுள்ளார். 2 ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை இன்னும் ஒரு பால் இருக்கு. சாரி, முதல் பந்தில் நோ பால். ஓகே, 2வது ஓவரின் கடைசி பந்தை வீச வந்து கொண்டிருக்கிறார் முருகன். அதை எதிர்கொள்ள ஜான்சன். அற்புதமான டெலிவரி. அது 6ஆன டெலிவரி தான். பட் பேட்ஸ்மேனுக்கு அது கனெக்ட் ஆகல. ஜான்சனுக்கு அது கனெக்ட் ஆகல. வருத்தத்தில் தான் இருப்பார் நினைக்கிறேன். கண்டிப்பா கரெக்ட். 2 ஓவர் முடிவற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 23. வின்ஸ்டார் அவர்கள் எடுத்திருக்க ஸ்கோர், கோவளாங் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் எடுத்திருக்கின்ற ஸ்கோர் 23. 2 ஓவர்கள் முடிவற்ற நிலையில் ஒரு ஓவருக்கு 11 ரன் என்ற விகிதத்தில் அடித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த பிச்சில் இதுவே போதுமானது. ஒரு ஓவருக்கு 11 ரன் என்ற விதத்தில் 5 ஓவருக்கு 55 ரன் அடிச்சாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க போலிங் ஸ்ட்ரென்த்தை வச்சு கண்டிப்பா கண்டெயின் பண்ணிடுவாங்க. அப்படி நம்ம சொல்ல முடியாது. நேற்று முந்தினா பாத்தீங்கன்னா அந்த விண்ட் காத்து வேகம் அதிகமா இருந்துச்சு. சோ யாருமே ஸ்கோர் அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த டைரக்ஷன் காத்து வீசுற திசைக்கு அடிக்கும் போதுதான் ரன் எடுக்க முடிஞ்சது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா காத்து ரொம்ப கம்மியா இருக்கு. 2 பக்கம் எந்த பக்கமா இருந்தாலும் 6 அடிக்கலாம். பாத்தீங்கன்னா அவரு ஜான்சன் அந்த இடத்துல 6 அடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த இடத்துல அடிச்சிருக்காரு. சோ இமாலய ஸ்கோர் கட்டாயம் தேவை. எதிரணியோட பேட்டிங்கோட ஸ்ட்ரென்த்தும் நமக்கு தெரியாது. கரெக்ட். ஆனா பேட்டிங் விளையாடுற போலிங் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும். அந்த டீம்ல வந்து புவனேஷ், ஜான்சன், இளங்கோ இந்த மாதிரி பெஸ்ட் போலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நான் சொல்றேன். அவங்க நல்லா போடுவாங்க. எந்த காத்து எதுன்னு பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் இது ஹோம் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. பட் இது அவங்களுக்குலாம் ஹோம் கிரவுண்டு கிடையாது. ஏன்னா அந்த பிச்சில் வந்து யாருமே ட்ரைனிங் எடுக்கல. ஏன்னா இது மேனேஜ்மெண்ட்டுக்காக அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பிச்சில் எப்படி போடணும், பட் காத்து வீசுற திசை எப்படி அடிக்கணும், அதில் அந்த நுணுக்கெல்லாம் பிளேயர்ஸுக்கு தெரியும். பாலு கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம் ஒரு இடது கை பேட்ஸ்மேன் ஒரு 4 ஒரு 6 அடிக்கும் போது அது கிளாசிக்கா இருக்கும். எப்பவுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து கிரீஸுக்கு போனாலே ஒரு அந்த காட்சியே கொஞ்சம் அழகா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிவம் துபே, யுவராஜ் சிங் நீங்களா பார்த்துருப்பீங்க. அவங்க உள்ள போகும்போது அவங்களோட ஷாட் பார்த்தாலே ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். ஸோ அதுக்காகவே பாலு கிட்ட இருந்து 6 எதிர்பார்த்திருக்காங்க அவங்க அணி வீரர்கள். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நிச்சயமாக ஒரு அற்புதமான 6 இப்படி போட்டிருக்கிற ஃபுல் டாஸ். ரொம்ப 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 நேர்த்தியான ஷாட். ஜான்சனுக்கு நீங்க பந்து வீசுறதுக்கு அடிச்சுட்டாங்க. எச்சரிக்கையா தான் இருக்கணும். அவர் அடித்த அந்த 2 6 பார்க்கும் போதே நீங்க எச்சரிக்கையா இருந்திருக்கணும். ஃபுல் டாஸ் எல்லாம் போடக்கூடாது. அதெல்லாம் கிடைச்சா அவருக்கு லட்டு மாதிரி கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படி நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். வைட் டெலிவரி. பட் வீசப்பட்ட பந்து லென்த் அது கரெக்டான ஒரு லென்த் தான். பட் அது இன்னமும் நமக்கு அந்த ஸ்டிக் கிட்ட தான் வரணும். அது மறுபடியும் வைட் லென்த் மாத்த முயற்சி சார். நிச்சயமாக. ஏன்னா ஒரு 6 அடிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு டஃப்பான பவுலிங் தான் நம்ம போடணும். குட் லென்த்ல போடணும். இது ஒரு நேர்த்தியான பேட்டிங். கண்டிப்பா ஜான்சன் வந்து கால்குலேட் பண்ணி ஆடுறாரு. முத பந்துல 6 அடிச்சு அடுத்து 2 வைடு வந்துடுச்சு. இப்ப ஒரு சிங்கிள். மொத்தம் 2 பால்ல 9 ரன்
சாரி 3 பால்ல 10 ரன் வந்துச்சு. மீண்டும் பாலு. வைட். எப்பவுமே ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கிற ஸ்கோரை காட்டிலும் எக்ஸ்ட்ராஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அணி ரொம்ப ஸ்கோர் ஏறிடும். வைட். உதிரிகள் உங்கள் எதிரிகள் நண்பர்களே. நீங்க போட போற இன்னும் 2 பந்துல கண்டிப்பா ஒரு 6 இருக்கு. அடிச்சுட்டாரு. வெளியே அடிச்சுட்டாரு. 6 ஓட்டம். நல்ல அடி. பாலுவிடமிருந்து முதல் 6 அதுவும் தண்ணிக்கு வெளி. எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஜான்சன் 6 என்ற முறையில் மீண்டும் அணியின் எண்ணிக்கை 6 உயர்த்தினார். கோல மக்கள்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு மேட்ச் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த மேட்ச்ல ஸ்கோர் என்ன மாம்ஸ்? 53. நைஸ். அடுத்து அது செம்மையான ஒரு ஷாட்டுங்க. ஆனா அந்த ஷாட்ல
கேட்ச் தவற விட்டார். கனெக்ஷன் இல்ல, நல்ல ஷாட் செலக்ஷன் தான், பட் ஆனா பால் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகல. ஜான்சன் லக்கிங்க கண்டிப்பா. அடித்தார், நடுக்கடலில் சென்றது பந்து. நல்ல எந்த அளவுக்கு பக்காவா யூட்டிலைஸ் பண்ணுமோ பண்ணிருக்காரு பேட்ஸ்மேன். வந்து பாத்தீங்கன்னா அரபிக்கடல கலந்துருச்சு. அம்பையர் புதுபால் கேக்குறாப்ல. ஆனா எனக்கு இங்க இருந்து வந்து பாக்குறதுக்கு சவுண்ட் கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மைக்குக்கு. பால் பாய் கார்த்தி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்பவுமே அப்படி இப்படி தான் இருக்கும், இட்ஸ் அண்ட் பட்ஸா தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்த பால் இறங்கி வந்து மறுபடியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். திரும்ப மேட்ச் அமைச்சுக்கிட்டு இருக்காரு. மேட்ச் வந்து பார்த்தா என்னென்ன பரிசு வேணுமோ கொடுக்கலாம். எஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா 3.3 ஓவர்ஸ்க்கு 73 ரன். அப்பா முதல் நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட் ஸ்கோரே பார்த்ததில்ல. இன்னைக்கு இவங்க பீட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஹையஸ்ட் ஸ்கோர் டோர்னமெண்டோட ஹையஸ்ட் ஸ்கோர் 3வது நாள் என்று. நேத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 90 என்னமோ வந்திருக்கு. ஸோ இங்க பேட்டிங் டீம் நோ பாலுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காங்க. ஸோ தேர்ட் அம்பையர் கிட்ட போயிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான ஒரு டெசிஷன் வரப்போகுது பேட்டிங் டீமுக்கு ஃபேவரவா? ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. பவுலிங் டீம் கேட்டுக்கிறாங்களாப்பா? சூப்பர் அம்பையர். பவுலிங் டீம் கேட்டிருக்காங்க. ஸோ நோ பால்லாம் கொடுக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க பேட்டிங் டீம். எந்த டீம் இது? டீமே நான் வந்து பார்க்கல. அரை தூக்கத்தில் செம்மையாக தூங்கி, ஆக்சுவலாக 2 நாள் தூங்கவே இல்லை, நல்லா தூங்கி எழுந்து வந்துருக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நம்ம ஜாலியாக மேட்ச் பார்த்து கமெண்ட்ரி பண்ண போகிறோம். அண்ட் என் கூட வந்து பார்த்தீங்கன்னா சங்குமார் அப்படின்ற என்னோட செல்லக்குட்டி மாம்சும், அதுக்கப்புறம் நம்மளோட அண்ணா இருக்கீங்களா? எல்லாம் இருக்காங்க, இங்க எல்லாம் இருக்காங்க. எஸ், எங்களுக்கு இப்ப வந்து ஒரு பூஸ்டா இருக்கிறது நீங்க வந்தது தான். ஏன்னா ஒட்டுமொத்த கிரிக்கெட்டோட அனைத்து நுணுக்கங்களும் தெரிஞ்சு கமெண்ட்ரி பண்ணக்கூடிய ஒரு நபர் நீங்க. உங்களோட வரவை நான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பை நான் கொடுத்துட்டேன். இடையில நான் போடுறதெல்லாம் கொஞ்சம் வாங்கி உள்ள சொருகிக்குங்க. இல்ல எனக்கு புரியல. இடையில நான் சொல்றதெல்லாம் உங்க வேர்டுக்குள்ள இடையிடையே சொருகி. காலையிலேயே கிரவுண்டுக்கு வந்துட்டேன்டா. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு பவுலிங் டீமுக்கு. நோ பால் வந்து கிடையாது, கரெக்ட் பால் அது. நல்ல ஒரு ரிவ்யூ பவுலிங் டீம்ல இருந்து. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் அன்பிரிடிக்டபிள் 11 கரிக்காட்டு குப்பம் வர்சஸ் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம் கரும்பாக்கம். 2 அணி கேப்டன்களும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த பால் ஒரு வைட் டெலிவரிங்க. எக்ஸ்ட்ரா ரன்ஸ் ஏற்கனவே நிறைய ரன் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா ரன்ஸ்லாம் வேண்டாம்.
அண்ட் இங்க மறுபடியும் ஒரு நோ பால், ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஓவரா போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் ஆர்கனைசிங் கமிட்டிக்கு ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். எதனா கண்ணாடி இருந்தா கொடுங்க, சுத்தமா எனக்கு ஒண்ணுமே தெரியல. நிச்சயமாக இமிடியேட்லி ஒரு கண்ணாடி கொடுங்கப்பா நம்மளோட வர்ணனையாளருக்கு. ஆனா ஆஃப் சைட்ல தூக்கி விட்டுருக்காரு, அந்த சைட் ஃபீல்டரே இல்ல, பால் பவுண்டரியை தொடவே இல்லைங்க. இந்த பீச் கிரிக்கெட் லீக்ல நம்ம அதிகமா பவுண்டரிஸ் பார்க்கல அப்படின்னா அது காரணம் இங்க இருக்க மண்ணு தான். டிராவலே ஆகாது, அச்சா 6 தான் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி தான் நீங்க விளையாடி ஆகணும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு பால் இருக்கான்பா, சாரிப்பா. அந்த சரியான கனெக்ஷன் பேட்டுக்கும் பாலுக்கும் அந்த இடத்துல சூப்பரா இருந்துச்சு. சவுண்டு போயிருதுங்க பவுண்டரி. ஸோ பவுண்டரி வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு கனெக்ஷன் பிட்வீன் இந்த பால் அந்த பேட் இருந்தா அந்த பால் கண்டிப்பா பவுண்டரிக்கு போகும். அண்ட் இப்படி இல்லை அப்படின்னா பவுண்டரிக்கு போறது ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அந்த ஒரு பவுண்டரியோட வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஒரு முடிவுக்கு வருது. ஓவர் முடிவோட ஸ்கோர் என்ன? எப்பாடே நான் 80 ரன் என்னப்பா 80 ரன் அடிச்சிட்டீங்க. அதுக்குள்ள இன்னும் ஒரு ஓவர் பேலன்ஸ் இருக்கு, அதாவது பவர் பிளே. ஸோ ஆஃப்டர் 4 overs 80 runs. கண்டினியூஸா ஆடிடுவேன். நீங்க 2 பேரும் மாறி மாறி தான் வரணும். ஓ சரி சரி. உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே ஸ்டெப்ல கத்து கொடுக்க போறேன். அப்படியா மாம்ஸ்? கண்டிப்பா எனக்கு டான்ஸே ஆட தெரியாது. அண்ட் அந்த ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸோட நம்ம இந்த மேட்சோட 5வது ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போறோம். சரி ஹரி, அதெல்லாம் விடு. ஏதோ பவுண்டரி தொடலன்னு நீ வேணாலும் கபடி மாதிரி போய் தொட்டுட்டு வாயா போயா. யோ இங்க ஸ்கோர் என்ன தெரியுமா? 80 தெரியுமா? ஒட்டி கேட்டியா? பவுலர் நேம் சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பவுலர் நேம் சொல்லுங்க. ஃபீல்டர் ஓடி போப்பா என்பது போல் அடிச்சிருக்கிறார் ஹரி. கண்டிப்பா இது ஒரு அரைக்குழி பந்து, நல்லா பிக் பண்ணி தூக்கி லெக் சைடுல ஸ்கொயர்லயே ஸ்டாப்ல. அம்பையர் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. அச்சுக்கா அச்சுக்கான்னு பால் கேக்குறீங்களா? பால் 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 ப்ளீஸ். தல ஃபீல்டர் பவுலர் நேம். பட் பேட்ஸ்மேன் நம்ம வச்சுட்டாரா? ஜான்சன் தானே பேட்ஸ்மேன். 50 பூர்த்தி பண்ணிவிட்டார் ஜான்சன். ஏதா பரிசு இருக்கா அதுக்கு? பாலா ஜான்சன் அண்ட் ஜான்சன். ஜான்சன் அண்ட் கோ. நான் நேத்து சொன்னதான் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு தான் வரும். நேத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்சும் அப்படிதான், ஒரு சுந்தரம் வரல. சோ அதுவும் பேட்டரி ஆர்டர்ஸ்லாம் நல்ல பவர்ஃபுல்லா அடிச்சாங்க. பட் கிஃப்ட்ஸ் பிரைஸ்ல கிடைக்கல. இருந்தாலும் ஜான்சன் இங்க வந்திருக்கிற பார்வையாளர் குதூகலமா ஆகிட்டு இருக்காரு. 6 அடிச்சுக்கிட்டு அடுத்த பாலும் ஆக்குவாரா? இல்ல இங்க நாங்க வந்து பார்வையாளர் குதூகலமா ஆகணும் அப்படின்னா எங்களுக்கு சேர்கல்ஸ் இருந்தாதான் குதூகலமா ஆகும். நான் சொல்லல, ஹரி ப்ரோ சொன்னா. நான் சொல்லலப்பா. நான் மாம்ஸ் நான் உங்க கூட சேர்ந்து ஆடுறதுக்கு ரெடி. இடுப்பு டான்ஸ் தானே ஆடணும், நான் ஆடுறேன். ஆனா ஆகாஷ கூப்பிட்டீங்கன்னா தான் கொஞ்சம் கஷ்டம். அண்ட் இந்த இடத்துல ஒரு ஒயிட் பால், அதை தொடர்ந்து மறுபடியும் 6. என்னப்பா இவர் இந்த அடி அடிக்கிறாரு? யாருப்பா அந்த பிளேயரு? ஜான்சன் அண்ட் கோ. சோ ஜான்சன் அப்புறம் ராஜ் இவங்க 2 பேரும் தான் இப்ப கிரீஸ்ல இருக்காங்க. இப்போ இந்த 6 அடிச்சது ராஜ். பொறுத்து இருந்து பார்க்கலாம். ராஜ் 6 பாலுக்கு 6 அடிப்பாரா இல்லையான்ட்டு. அது அடிக்க முடியாது. 3 பாலுக்கு 18 அடிச்சிருக்காரு. 3 6. அடுத்த பால்
பவுலர் வைடு போட்டுருவாரு, Wide, வைடு ஆமா. போட்டாரு, அதெல்லாம் அடிக்க முடியாது. 6 பாலுக்கு 6 6 அடிக்க முடியாது. தொடர்ந்து அடிக்க. வைடுலாம் கணக்கே இல்லை ப்ரோ. இப்போ அடிப்பார் பாருங்க. ஆக்சுவலா பவுலர் பேர் பாலகிருஷ்ணனா, எனக்கு பாலகிருஷ்ணன் நான் சொல்றேன் இருங்க. சொல்லு, வேற என்ன தோணுச்சு சொல்லு. அண்ட் மறுபடியும் பின்னாடி சைடா தூக்கி விட்ட ஒரு 6, 4 பாலுக்கு 4 6. இந்த மாதிரி ஒரு ஹிட்டிங்க இது வரைக்கும் இந்த எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோலம் ஃபெஸ்ட் 2024 நான் பார்த்ததே இல்ல. சரியான மேட்ச். பேட்ஸ்மேன் 4 பாலுக்கு 4 6ங்க. ஆனா போலிங் 3 பால் தான் போட்டிருக்கான். அது போன ஓவர்ல ஒரு 6 அடிச்சிருப்பாப்ல. அன்னைக்கு பாத்தீங்கன்னா டீமோட ஸ்கோர் 100 வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த ஸ்கோரை நான் பார்த்ததே இல்லை இந்த டோர்னமெண்டில். ஓ, இந்த டோர்னமெண்ட்லயா? அதான் நான் பார்த்தேன். நேத்தி கூட சிஎஸ்கே 100 அடிச்சாங்களேடான்னு சொல்ல வந்தேன். இந்த டோர்னமெண்ட்லப்பா நான் இங்க வந்துட்டா ஃபுல்லா இத பத்தி தான் பேசுவேன். அண்ட் மறுபடியுமா 6 போயிருதுங்க. 6 பாலுக்கு 6 அடிப்பாங்க. நல்ல வேளை நீங்க சேர்கல்ஸ கூட்டு வரல, அவங்க ஆடியே டயர்டா இருப்பாங்க. எந்நேரம் அவர் சுந்தர் வந்திருந்தாலும் அவர் பணமும் காலியா இருந்திருக்கும். ஏன்னா பாருங்க, யாரும் எதிர்பார்க்கல, கொஞ்சம் கூட நாங்க எதிர்பார்க்கல. பார்த்துட்டு இருப்பாரு. சோ இது ஸ்பெஷல் பிரைஸ் எல்லாம் ஏதோ கால்குலேட் பண்ணுவாரு நிச்சயமாக. 5 பால்ல 5 6, 4 பால்ல 4 6 ஸ்கோரர். 4 பால்ல 4 6. ரிங்கு சிங் ரெக்கார்டை பீட் பண்ணனும்னா 1 6 வேணும். யுவராஜ் சிங் ரெக்கார்டை பீட் பண்ணனும்னா 2 6 வேணும். மாதிரி பீட்லாம் பண்ண முடியாது. யுவராஜ் சிங் ரெக்கார்ட் தெரியும்ல. அண்ட் திஸ் டைம் 6 போல ஒன் பிட்ச் போர்னு நினைக்கிறேன். பவுண்டரி போகாத வாய்ப்பு இல்ல. இந்த மண்ல நின்றோம். கமான் 2 கமான் டேக் கமான் போய் விட்டாங்க பா. நல்ல ரன்னிங். லேசி நான் இதுதான் சொல்ல வந்தேன். ஹரி பாலகிருஷ்ணன்ற பேர் கேட்ட உடனே பார்த்தனா இந்த தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா பேர் கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, இந்த கார்லாம் ஒரு கையில தூக்குவாப்ல. எஸ். சோ எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மென்ட். இந்த பால் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்லெக் சைடுல மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்ங்க. நீ அனௌன்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி டிஜேக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி 6 ஓவர்ல முடிச்சிருக்காரு. கண்டிப்பா டிஜே ஸ்டார் கிரிக்கெட் டீம் அவங்க 2 பேரோட கேப்டன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வந்துருங்க டாஸ் போறதுக்கு. கேப்டன்ஸ் வாங்க கமெண்ட்ரி பாக்ஸ் வாங்க. கமெண்ட்ரிக்காக இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல கோலங் யுனைடெட் ஏ அப்படின்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா 5 ஓவருக்கு 114 ரன் அடிச்சாங்க. 2 விக்கெட்டை வித்து கொடுத்து 11 ரன். இதுல எக்ஸ்ட்ராவா பவுலிங் டீம் வச்சுக்கோ செல்லக்குடி ஜாலியா இரு அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தாலும் அவ்வளவு பேர். ஆமா 114ல இவங்க 115 அடிக்கணுமா? அப்போ ஒரு ஓவருக்கு எவ்வளவு அடிக்கணும் கணக்கு போட்டு சொல்லு பாப்போம். ஒரு ஓவருக்கு பார்த்தனா 6 ரன் அடிச்சானா நீ இதே மேட்ச் 20 ஓவர்ல முடிக்கலாம். இந்த ஓவர் 5 ஓவர்ல 5 ஓவர்ன்றனால 21 ரன் அடிக்கணுமா? 21 கரெக்டா? இருப்பா என் கூட இருக்கிற அறிவாளி பேசுவான், அடிக்கடி லைட்டா அர்லூஸ் ஆயிடுவான். அண்ட் அந்த மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கீரோஸ் அப்படின்ற ஒரு ஆப்ல நம்மளோட எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் கோலம் ஃபெஸ்ட் 2024ஓட ஸ்கோர்ஸ்லாம் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபோனில் கிரிக் ஹீரோஸ் அப்படின்ற ஆப்பை ஏற்றி இந்த டோர்னமெண்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ்லாம் அதில் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். அந்த ஸ்கோர்லாம் நான் ஏன்டா பார்க்கணும், ஆல்ரெடி வெயில் ஏன் மூஞ்சில் அடிச்சிட்டு இருக்குன்னு டிஜே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே இருக்கா. அப்படி டிஜே கண்ணில் கண்ணு குச்சி அப்படின்னு இருக்கா, கண்ணு இருக்கா, கண்ணு டிஜேக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர் கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி வெக்கப்பட்டு இருக்கிற மாதிரி டிஜே இப்போ போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு நினச்சிங்க. அதுதான் அந்த மனுஷன் ஃபீல் பண்ணுறான் ப்ரோ. அதான் இந்த சைடே திரும்பி நிற்கிறேன். நீ மொதல் தடவை அவன் கழுத்தை நீ இந்த சைடு திரும்பி பார்க்குறேன். ப்ளூ ஸ்டாரோட கேப்டன் அப்படின்னா உங்களை வந்து நாங்க செல்லமாக யாரு, அது யாருப்பா அந்த ஹீரோ பேரு? அசோக் செல்வனாக அழைக்கப்படலாமா? ஆனந்தி இருக்காங்களா அசோக் செல்வனுக்கு? அண்ணா உங்க பேருண்ணா?
லோகநாதன் ப்ளூ ஸ்டார் கேப்டன் லோகநாதன் அவர்கள் வந்துட்டார். இப்ப கரும்பாக்கத்துல இருந்து அவரே கிளம்பி வந்துட்டார்.
நான் வந்து இந்த பேட்டி குத்துனேன் தான் அன்னைக்கு. அப்படியா? அவன்கிட்ட போயிட்டு நீ எதையாவது ஒம்பல் தின்னு வையன். இல்ல என்ன பார்த்தா அரே. நான் அவனை பார்த்தேன். சொல்லுங்க சற்று முன் கிடைத்த ஒரு தகவல், ஆ நம்மளோட ஃபவுண்டர் சுந்தரண்ண ஆ வர்றதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வர சொல்லுங்க வர சொல்லுங்க. சேர்கல்ஸ் வராங்களா கூட? மைக்கு நின்றுச்சு. இதுல வச்சுக்கணும். இப்ப அவர் வந்தது அவர்கிட்ட சொல்ல போறேன், இது மாதிரி சேர் கேர்ள்ஸ் பிரச்சனை ஆயிடுச்சு, அங்க ஏதோ இஷ்யூஸ், அங்க ஏதோ ப்ராப்ளமா இருக்கு. இப்ப அவருக்கு அந்த தகவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நானே சொல்லிடுறேன், அவங்களுக்கு கொடுக்குற அந்த வேஜஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க ஸ்கெட்ட போட்டு ஆடுறேன்னு இப்ப சுந்தரன் கிட்ட சொல்ல போறேன் நானு. இல்ல சேர்கல் சொன்னா எல்லாரும் பாப்பாங்க, நம்ம அண்ணா பாப்பாங்களா? பார்க்க வைக்கணுங்க, பார்க்க வைக்கணுமா? ஆனா உங்க கான்பிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. அதான் நேத்து சொன்னேன் இல்ல, நான் ஏன் இவ்வளவு அழகா இருக்கேன்னு. சாரி மாம்ஸ், நல்ல வேலை நான் நேத்து வரல. வரலையா? அதுதான் சொன்னேன், நான் ஏன் இவ்வளவு அழகா இருக்கேன்னா, ஏன்னா அவ்வளவு பேர் மேல காரி துப்பி இருக்காங்க, இன்னைக்கும் துப்புவாங்க, வாங்கிக்கலாம் வாங்க. உங்க பேர் என்னென்ன? எஸ், சரியான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது எங்க மாமாவோட அழகுக்கு பின்னாடி. அதனால தான் நானும் லைட்டா அழகா நினைக்கிறேன்ற பாண்டிச்சேரியில் நானும் வாங்கியிருக்கேன் நிறைய. நல்ல ஒரு பவுலிங் அட்டாக். ஸோ அரி செம்மையா பல்பு வாங்கியிருக்கான, எனக்கு தெரியும். அரி இப்ப பவுலர் பாத்தீங்கன்னா அப்பே குருவிலா தெரியல உங்களுக்கு? யாரு யாரு? அப்பே குருவிலா? குருவிலா? ஆமாமா. என்னங்க நல்ல வர்ணரையாளர் குருவி, சுட்டி குருவியா? அப்பே குருவிலா. அது பாருங்க, அந்த ஹைட்லயும் பவுலிங் வந்தது பும்ரா மாதிரி இருந்தாலும். ஆக்சுவலா பும்ரா மாதிரி போடுற பவுலர்ஸ் எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்க. ஏன் உனக்கு பும்ரா பிடிக்குமா? இல்ல, நானும் பும்ரா மாதிரி தான் போடுவேன். போட்டியா? விட்டா பாரு ஒரு ஃபீல் ஆயிப்போ. ஆனா நம்மன்றீங்க பால் நல்லா போடுறியா இல்லையோ, வாயில வடை நல்லா போடுற நீ காலையிலேயே. பிரேக்ல வாங்கண்ணா, பிரேக்ல உள்ள வாங்க, நான் பந்து போடுறேன் உங்களுக்கு. எதிரணி இந்த ஸ்கோரை பீட் பண்ணனா கட்டாயம் 6 4 தான் அடிக்கணும். ஆனா உங்களுக்கு சூரியனை பீட் பண்ணணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நிச்சயமா கரெக்ட் தான். என்னப்பா இப்படிலாம் பண்றப்பா ஆகாஷ், திடீர்னு நல்லா பேசுறியப்பா. காலையில இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் வரல இல்ல, அதுக்கான பேச்சு தான் நம்மளோட பேச்செல்லாம். சிறப்பான ஒரு பேச்சு. ஆனா இங்க வந்து ஆக்சுவலா எனக்கு கடல் ஓரம்னாலே பிரேக்ஃபாஸ்ட்னா மீன் குழம்பு இட்லி தான் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இட்லி மீன் குழம்பு வருமா? இட்லி மீன் குழம்பு வராது. இந்த ஓவர் முடிவுக்கு வந்துருச்சு. ஆனா ஒரு ஓவர் முடிவுல ஸ்கோர் 2-1. ஐயோ எப்பா கண்டிப்பா பார்த்தாதுப்பா. எப்பா குட் நைட் பான்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்களா ஹரி? ஆமா, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 113 ரன் வேணும் 24 பால்ல. அப்படின்னா ஒரு ஓவருக்கு 28.25 ரன் அடிக்கணும். 28 இல்லைன்னா 29 ரன் அடிப்பீங்களா ஒரு ஓவருக்கு? அடிப்பாங்களான்றத நம்ம அவங்க டீம்மேட்ஸ் கிட்டே கேட்போம். அங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு லூஸ் ஓவர் கிடைச்சா ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு அரியே தான் போய் போடணும்னு. லூஸ் ஓவர்னா கண்டிப்பா அதுல ஒரு 6 பால் 6 6 வந்தாலுமே கூட கண்டிப்பா அதுக்கப்புறமும் ஒரு ஓவருக்கு 12 13 அந்த மாதிரி 15 அந்த மாதிரி ரன் அடிக்கணும். எம்எஸ் தோனி மாதிரி அடக்கமா கை கட்டிட்டு அடக்கமா கூலா நிக்கிறீங்களே, உங்க பேர் என்ன பிரதர்? சொல்லுங்க பிரதர். உங்களை தான் பிரதர் கேட்டேன். ஆமா பிரதர். சோ விக்னேஷ் அவர்கள் ஸ்ட்ரைக்ல இருக்காரு. பவுலர் பேர்ப்பா இளங்கோவன். இளங்கோ வடிகள் காலத்துல இருந்து பவுலிங் போடும் இளங்கோ வந்திருக்காரு பவுலிங் உள்ள. சொல்லுங்க ப்ரோ. நிச்சயமாக ஒரு சூப்பர் டெலிவரி தான் சொல்லணும். கண்டிப்பா ரிஷித் குமார் கரெக்ட்டா? இங்க ஒருத்த மட்டும் நான் சிங்க்ல பெர்ஃபார்ம் பண்றான் ஐயா. நம்மளுடைய அரங்கத்திற்கு நம்மளுடைய ஃபவுண்டர் திரு ஜே சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. மிஸ்டர் ஹரி, ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்து நம்ம எல்லாருமே நம்மளோட சுந்தரனை வெல்கம் பண்ணிடலாம். வாரி வாரி வழங்கும் வள்ளல் அவர்கள் காலையிலேயே வந்திருந்தாருன்னா இங்க ஒரு ஆஃப் செஞ்சுரி ஒன்னு போச்சுனே. சரியான ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. கோவலாங் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு காலையிலேயே நல்ல பரிசு மேல கிடைச்சிருக்கும். காலையிலே வந்திருந்தாருன்னா எஸ் கண்டிப்பா வின் பண்ணி செகண்ட் பேட்டிங் எடுத்திருந்தாங்கன்னா நான் கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். செகண்ட் பேட்டிங் இருந்தா இவ்வளவு ஃப்ரீயா அடிச்சிருக்க முடியாதுல்ல. கிட்டத்தட்ட 114 ரன் 5 ஓவர்ல. பா எனக்கு தெரிஞ்ச அவங்க புக் கிரிக்கெட் ஆடி இருக்காங்களா ஹரி? புக் கிரிக்கெட்டா? ஏதோ அந்த பேஜ் திறந்தா அதுல வர ஸ்கோர் எடுத்துக்குமே அதுவா? அதேதான். அதெல்லாம் நான் விளையாடி இருக்கேன். ஹேண்ட் கிரிக்கெட் எத்தனை பேர் இங்க விளையாட தெரியும்? ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா? ஹேண்ட் கிரிக்கெட்னு கேட்டா தெரியாது. இப்ப ஆர்ஆர் ஈவென்ட் விளையாட தெரியுமாடா? நம்ம அப்புறமா விளையாடுவோம். ஸோ ஹேண்ட் கிரிக்கெட் இஸ் எமோஷன். அது விளையாடும் போது அவ்வளோ ஸ்பீடாக கால்குலேட் பண்ணும். போடு 4 5 10 12 தப்பா தானே கணக்கு போடுவேன். இல்லை இல்லை, நான் நியாயமாக கரெக்டாக இருப்பேன் நான். ஏன்னா நான் வந்து நீங்க மறுபடியும் ஒரு டாட் பால் நல்ல லைனர் லென்த் பிடிச்சிட்டா இருப்பா பவுலரு. ஸோ கரெக்டாக அதுலேயே போடுறாரு. பேட்ஸ்மேன் couldn't hit any run out of the ball. இங்க ரிதீஷ் குமார் பேசிட்டு இருக்காரு. மச்சான் நான் மட்டும் அங்க போனேன்னு என் கேம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. அடுத்து நீங்க இறங்குங்க.
அண்ட் தூக்கி அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு நல்ல கனெக்ஷன் இல்லை. பால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலும் ஆகாது இந்த மண்ணில், அவ்வளோவா சிங்கிள் மட்டுமே. நல்ல கனெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் 11 vs ப்ளூ ஸ்டார் 11. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. நம்மளுடைய அரங்கத்திற்கு திரு ஜே சுந்தர் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். காலையிலேயே நம்மளுடைய கோவலாங் யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் பரிசு மலைகளை தவற விட்டு விட்டார்கள். இல்ல டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு டாஸ் இம்பார்ட்டன்டா இருந்தும் தவற விட்டுட்டாங்க. செகண்ட் பேட்டிங் தான் எடுத்துருக்கணும் என்ன கேட்டா. ஏன்னா நிறைய திறமை இருக்கிறவங்க நம்மளோட ஸ்பான்சர்ஸ் வரும்போது தான் ஹிட் அடிக்கணும். சோ அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வந்தாதான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். இன்னும் ஒரு வாட்டி நிரூபணம் ஆயிருக்கு. திரு ஜே சுந்தர் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம். பிடிப்பீங்கன்ற மாதிரி நாங்க விட்டதை பிடிப்போம் கண்டிப்பா. சோ இந்த இடத்துல விக்கெட் டவுன். ஸ்கோர் என்ன ப்ரோ? இல்ல எங்க டீம் தான் சொல்றேன். ஸ்கோர் பா. ஜெகதீஷ் சொல்றாரு உள்ள இருந்து இது கூட இல்லனா எப்படி அப்படின்ற மாதிரி. ஜெகதீஷ் உங்க டீம் ஸ்கோரை நீங்களே பார்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஸ்கோர் என்ன நீங்க இல்லனா ஸ்கோர் ஸ்கோர் பார்த்து சொல்ல மாட்டீங்களா ஃபீல்டிங் டீம்னா? சரி ஓகே ஓகே ஓகே. 5-2. அடுத்த பால் அடிக்க முடியல. என்னடா 5 ரன் கொடுத்துட்டீங்கன்னு கேக்குறாரு ஜெகதீஷ். நல்ல ஒரு எங்க இருந்து கேம் பார்த்துட்டு இருக்கோம் இங்க. நம்ம நல்லா நல்லா ஓடுறாங்க. எங்க இருந்து பேசலானே தெரியல. பொறுமையிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். சரி தும்பி கேமரானா என்னன்னு தெரியாதுன்றியா நீ? ட்ரோன் கேமராவா? அண்ணே அடுத்து நம்ம இதுக்கு தும்பி கேமரா போட்டு விட்டுருங்கண்ணே. தும்பி கேமராவா? ஆமா தும்பி கேமரா போட்டா நமக்கு தான் ஆபத்து. டைவ் போடுவாளா? கீழே உருண்டு வந்து நின்றுச்சு அந்த பாலிக்கு அவர் டைவ்லாம் போட அரே நான் போடுவேன்ப்பா. எஸ் தும்பி கேமரா கட்டல நமக்கு தான் பாதிப்பு. ஏன் நம்ம தான் சேர் பால்ஸ் ஆட போறோம், ஸ்கட் வேர் போட போறோம் பாத்துக்க. அதையும் சொல்லிட்டேன். ஆர் யூ சீரியஸ்? உண்மையா தான் சொல்றீங்களா? நிச்சயமா ஆடிதான் ஆகணும். சிங்கம் வேஷம் போட்டா சீரணும், புலி வேஷம் போட்டா பாயணும், யான வேஷம் போட்டா சேர் கேர்ள்ஸ் வேஷம் போட்டா என்ன பண்ணணும்? பாவாடை போட்டு ஆடணும். பாவாடை போடாம ஆடக்கூடாதா? யான வேஷம் போட்டா சாணி போடணும். அடுத்த பால் யாக்கர் லைன் டெலிவரி.
ஸ்விங் என்ற மிஸ் என்பது போல் காற்று வெளியீடுன்னு ஹரி சொல்லியிருப்பாரு. நான் சொல்ற காற்றே வெளியீடே ஆக மாட்டேங்குது என்று. டாட் பால். வாழைப்பழம் சாப்பிட்டு நல்லா வெளில வரும். மீண்டும் ஒரு டாட் பால். ஜெகதீஷ் கோவப்படாதீங்க ஜெகதீஷ், அதிகமா ரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா? ஆனா அடுத்த மேட்ச்க்கான டாஸ் நடந்து முடிஞ்சிருச்சா? கவி உங்க ஸ்மைல் வந்து சூர்யா ஸ்மைல் மாதிரி இருக்குமா? ஒரு ஸ்மைல போட்டு விடுங்க. டாஸோட முடிவு கேட்டு சொல்ல முடியுமா ஆகாஷ்? டாஸோட முடிவா? எப்பா தம்பி டாஸோட முடிவு கேப்டனே காணுமே. நான் தான் முகேஷ், எங்க இருக்கீங்க? டாஸ் அப்டேட் என்ன சார்? ஃபீல்டிங்கா? பவுலர் நேம் வாக்கி டாக்கி கையில வச்சிருக்காருப்பா. வாக்கி டாக்கி உன்கிட்ட இல்லையா? பால் ஊ பால் லூ பால் லூ. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். டாஸே ஒண்ணு போடலையாடா டேய்? அப்படியா? டாஸ் போடாத டாஸ் கேட்க சொன்னேன். ஓகே ஓகே, டென்ஷன் நோ டென்ஷன். அடுத்த ஓவர் அடுத்த பால். கேமராமேன் உனக்காக நான் ஒரு வீடியோ வச்சிருக்கேன்ப்பா. அந்த வீடியோ நான் இன்ஸ்டால ஆஃப் சைடுல அடிக்கிறதுக்கான ஒரு முயற்சி, பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணிருக்காங்க. அரி இந்த வீடியோ ஐபிஎல்ல நீ பாத்தியா அரி? எந்த வீடியோ? விஜய் சங்கர் உசுர கொடுத்து தடுப்பாரு. அப்ப வந்து கேமராமேன் அந்த பக்கம் காட்டுவான். யார காட்டுவான்னு பார்த்தா கேர்ள்ஸை காட்டுவான். பாத்திருக்கியா இந்த வீடியோ? அது அத்தனை கேமரா இருக்கு, அவரோட டியூட்டி அவர் பாக்குறாரு. லெக் சைடுல 2 ரன் ஓடலாம். இல்ல ஓட மாட்டாங்க. கவி சிரிச்சுக்கிட்டே ஓடுறாரு. எங்க கவி? எங்க இருக்காரு கவி? கவி கை நீட்டுங்க. இந்த மேட்ச் பேட்டிங் டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கவி இன்னும் ரொம்ப நிறைய ரன்ஸ் அடிக்கணும். கவி வந்து சுனில் நாராயண் ஃபேன் நினைக்கிறேங்க. அண்ட் மறுபடியும் இல்ல ஆக்சுவலா சைடுல அடிக்க தான் ட்ரை பண்ணாப்ல. கவி வந்து உங்கள மாதிரி ஃபீல் பண்றாரு. ஏன்டா இவ்வளவு ரன்ஸ் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு. கவி திரும்பி ஒரு ஸ்மைல் போடுங்க. ஆகாஷ் கமிங் பேக் டு தி கிரிக்கெட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நேரமா நீங்க அவுட் ஆஃப் த கிரிக்கெட்ல இருக்கிறீங்க. நீங்க இன்சைட் சர்க்கிளுக்கு வெளியே போயிருக்கு பால். ஆனா மறுபடியும் அது ஒரு பாக்ஸ் கிரிக்கெட்டா இருந்தா பவுண்டரியா இருந்திருக்கும் மாதிரி. ஆனா பாக்ஸ் கிரிக்கெட் இல்லாத காரணங்களால் ஒரே ஒரு ரன். எஸ், இங்க உனக்காக ஒரு ஃபேன் மாதிரியே வந்திருக்காரு. ஃபேன் பாய் மாதிரியே ஆர்சிபி ஃபேன். ஆர்சிபி சொக்கா போட்டு வந்திருக்காருப்பா. இன்னும் நீ அங்க போயிட்ட. நீங்க தூக்கி விடுறாரு ராஜா மேல டாப் பேஜ். ஸ்மைலிங் கவி அவ்வளவுதான். ஸ்மைலிங் கவி என்னங்க இப்பயும் ஸ்மைல் பண்ண மாட்டாரு? ஸ்மைலி கவி ஸ்மைல் பண்ணலனாலும் இப்ப பெவிலியனை நோக்கி போய் ஆகணும். அண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கப்பா பவுலிங் டீம். அவ்வளவுதான். இதுக்கு மேல கம்ஃபர்டபுளா இருக்காங்க. இல்ல நீ இதுக்கு மேல எனக்கு வந்து லைக் பட்டு வராது. சியர் கேர்ள்ஸ்லாம் வேணா. பேட்டை வாங்கிட்டு அப்படியே உள்ள வந்துரு நீ அங்கிருந்து. ஐயோ. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு மணினர் அன்பிரடிக்டபிள் 11 வர்சஸ் ப்ளூ ஸ்டார் கிரிக்கெட் டீம். டாஸில் அன்பிரடிக்டபிள் 11 கரிக்காட்டுக்குப்பம் வெற்றி பெற்று பவுலிங் தேர்வு செய்துள்ளனர். அப்பா அடிக்கிற வெயில்ல அடி டாஸ் ஜெயிச்சு பவுலிங் வேறையாங்க. ஐயோ அப்பா முறைக்காதீங்க. நீங்க தான் கேப்டனா? அன்பிரடிக்டபிள் கேப்டனா? முறைக்க போல்டா பறக்க விட்டுட்டாருங்க. சாரிங்க, நான் இங்க கமிங் பேக் டு கிரிக்கெட் பண்றேன். பாத்தீங்களா ரீப்ளே இருந்தா எப்படி இருந்திருக்குமோ, பேக்வர்ட்ஸ்ல போட்டுருப்போமோ அதே மாதிரி விக்கெட் கீப்பராங்க அதே மாதிரி கொண்டு வந்தாங்க. பண்ற ஒரு விஷயம் தான். நம்ம வந்து ஏரியெல்லாம் வந்து ஃபாஸ்ட் பவுலர் போட்டு அவுட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேட்ஸ்மேன் வெறுப்பேத்திக்க நம்ம வந்து எண்ணும் ஸ்டம்பு இத்தனை அடி பறந்து போய் வந்துருக்குதா அப்படி. அதெல்லாம் நான் என்ன மாட்டேனே, நான் ஃபாஸ்ட் பவுலர் தான்ப்பா. நீ வந்து நீ உன்னை சொன்னா நீ பவுலர் இட்டு நான் ஒத்துக்கல. யாருன்னா ஒத்துக்கிறீங்களா எங்க ஆகாஷ் பவுலர்னு? யாரையும் ஒத்துக்கல. இதுல உன்ன பவுலர் வேற ஒத்துக்கணுமா? சண்டைக்கு வந்துட போறாங்கப்பா யாரையா. அப்புறம் பாத்துக்கோ. யார ஒன்னு ஆல்ரெடி பிரகாஷாங்க பேர் மறந்து போச்சு. பிரகாஷா சாரி ஜெகதீஷ் அவர் பேரு. அப்பு வந்து ஹரி எத்தனாவது ஓவர் இது கேளுங்க. ரன் என்ன? ஆகாஷ் எத்தனாவது ஓவர்ப்பா? அதையாவது பார்த்து சொல்லுப்பா கரெக்டா. மைக் போயிடுச்சா? நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு இது 4வதா இருக்குமோ. ஒருவேளை இருக்குமோ 4 ஓவர் முடிஞ்சு போச்சுப்பா. லாஸ்ட் ஓவர்ல 100 ரன் அடிக்கணும். ஜஸ்ட் 100 ரன்ஸ் டு வின் இந்த லாஸ்ட் ஓவர். 6 பாலுக்கு 100. ஆஹா 6 பாலுக்கு 100. ஆஹா அடிக்க முடியுமாடா? அடிக்க முடியாதா? அடிக்க முடியும். நீ சொன்னா இங்க ஜெகதீஷ் கொப்பு கொப்புன்னு குத்துவாரு. பாத்துக்கோ ஜெகதீஷ் அப்புன்னு அப்பிடுவாரு. அப்பு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட கோவலம் குட்டீஸ் எழுதுறாங்க. அவங்களும் என் கூட சேர்ந்து கமெண்ட்ரி பண்ண போறாங்க. ஸோ 6 பாலுக்கு 100. ஹெலிகாப்டர் ஷாட் அடிச்சாரு. ஆனா அது ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி விக்கெட் கீப்பர் கைக்கே போயிடுச்சு. கமிங் பேக் டு கிரிக்கெட் டிஜே ப்ரோ
வெயில் ரொம்ப ஓவரா இருக்குன்றது எனக்கு தெரியுது. இல்லப்பா வெயில் கொஞ்சம் குறைஞ்சிச்சுப்பா, மேகம் மூடிச்சுல. சேர்கல்ஸ் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியா உங்களுக்கு இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அடுத்த பால் ஒரு ஃபுல் லைன் டெலிவரி, நேரா ஸ்டெம்போ பதம் பார்த்துருக்குது. அடுத்த விக்கெட்டு. இந்த மேட்சை ஒரு சோக்கிங் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா கழுத்தை நெரிக்கிற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க இங்க கோவளம் யுனைடெட் ஏ. ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டிங்ல ஒரு ஹிமாலய ஸ்கோர் 114 அப்படின்ற மாதிரியான ஒரு எட்ட முடியாத ஒரு இலக்கை செட் பண்ணிட்டு, சரி அது கிட்ட அதான் இவ்வளவு பெரிய டார்கெட் வச்சிட்டீங்களா, கொஞ்சம் ரன் கொடுத்தா என்னன்ற அது கொடுக்க மாட்டாங்கப்பா. அப்படி கொடுத்தாங்கன்னா அப்பு வந்து அப்புன்னு அப்பிடுவாராம் டீம். யார் அப்பு? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். சரி அதெல்லாம் ஒண்ணு சொல்லினே இருப்பான். உண்மையாலே எங்க அப்புன்னு ஒருத்தர் இருக்காருப்பா. அப்படியா? அந்த அப்பு அந்த ஜோக்க வச்சு நீ 4 தடவை போட்ட. கவி சிரிச்சாருப்பா கடைசியா. கவி ப்ரோனே ஒரு ஃப்ரெண்ட் ஆக்சுவலா எனக்கு இருக்காரு. கவி சிரிச்சது கவிதா மறைச்சதெல்லாம் கமெண்ட்ரி பண்ணுகிறான். மேட்சை பத்தி ஒண்ணுமே பேச மாட்டான். டேய் மேட்சை பத்தி பேச நீ இருக்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் பத்தி பேசதானே நான் இருக்கேன். எல்லா நேரமும் மேட்ச் நாங்க லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருக்கிற தம்பி தூங்கிடுவான் அப்புறம் பார்த்துக்கோ. அப்படியாடா? தூங்குவேன். உட்கார். உன் பேர் என்ன? லாலிபாப் தம்பி. கௌஷிக். கௌஷிக் வந்தா எஸ் குறுக்க உனக்கு குறுக்க கௌஷிக் வந்தா. கௌஷிக் நானும் சேர்ந்தா கமெண்ட்ரி பண்ண போறோம். 5 பால்ல 100 அடிக்க முடியுமா? அடிக்க முடியாது. அடிக்க முடியாது. நீ போனா அடிக்க மாட்டியா? நோ பாலா 6 போனா அடிக்க முடியும். போனாலும் அடிக்க முடியாது. ஏன்? ஏய் பார்த்தாலே தெரியுது நீ பயங்கரமான பேட்ஸ்மேன். 6 பாலுக்கு 6 6 அடிச்சாலும் அடிக்க முடியாது. அடிக்க முடியாது? பரவாயில்லையே. நீங்க முடியும் ஒரு அப்பீல் அவுட்டா? விக்கெட்டுங்க. பேக் டு பேக் விக்கெட்ஸ் குத்தினேங்கறாங்க. என்ன பண்ண இந்த பவுலிங் டீம் செகண்ட் ஹாஃப்ல தெரியுமா உனக்கு? கிரிக்கெட் பாப்பியா? யாருன்னா எந்த டீம் ரொம்ப பிடிக்கும்? சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸா? சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்குமா இந்தியா பிடிக்குமா? இந்தியா. இந்தியா பிடிக்குமா? சூப்பர், வெரி குட். எந்த பிளேயர் ரொம்ப பிடிக்கும் கௌஷிக்கு? தோனி. தோனியா? ஏன்ப்பா உனக்கு தோனி பிடிக்கும்? ஒரு கேப்டன்ஷிப் நல்லா பண்ணுவாரு. கேப்டன்ஷிப் நல்லா பண்ணுவாரு. ஓகே சூப்பர். சோ தோனியோட பவுலிங்லாம் எப்படி இருக்கும்? தோனி பவுலிங்கே போட மாட்டாரு. போட மாட்டாரா? போனி பவுலிங் போனி டவுலிங்ன்ற டோனி பவுலிங் போட்டிருக்காரு. யார் பாத்துருக்காங்க? வெள்ள சட்டை தம்பி பாத்துக்கிறாப்ல. எஸ் டோனி வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் போட்டிருக்காரு அண்ட் விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாரு. டெஸ்ட் மேட்ச்ல போட்டிருக்காரு, ஓடிஐலயும் போட்டிருக்கிறாப்ல. விக்கெட்லாம் எடுப்பாரு அவரு. அடுத்த பால் அண்ட் மறுபடியும் ஒரு போல்ட். ஹேட்ரிக் ஆஃப் விக்கெட்ஸ் இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். பேக் டு பேக் விக்கெட்ஸ். என்ன ஹேட்ரிக் தானே? ஆமா ஹேட்ரிக் தான். எஸ் 6 அடிக்குறாங்க, ஹேட்ரிக் விக்கெட் அடிக்குறாங்க. ஆமா ஹேட்ரிக் 6 அடிக்குறாங்க. ஏய் இந்த பாயிண்ட மைக்க குத்து நீ பாண்டிச்சேரி கிளம்பி போ. எவ்வளவு அழகா சொன்னா பாரு. ஹேட்ரிக் விக்கெட் எடுக்கறாங்க, ஹேட்ரிக் 6 அடிக்குறாங்க. சோ கோவளம் யுனைடெட் ஏ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர் கிரிக்கெட் ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. செம்மையா இருங்க பாக்குறதுக்கு. காலையே அதெல்லாம் இல்லைண்ணா. நான் சொன்னா நடக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டை எடுத்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள். ஹேட்ரிக் பார்த்தோம். ஹேட்ரிக் மேல தொடர்ந்து ஒரு விக்கெட் எடுத்தா அதுக்கு பேர்னா விக்கெட் எடுத்தா அது பேர் விக்கெட் தான்ப்பா. 4 ட்ரிக் அது பேர் தான். அப்புறமேட்டு எடுத்தா 5 ட்ரிக் 6 ட்ரிக் அந்த மாதிரி நான் சொல்லினே இருப்பேன். சோ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணிருக்காங்க. அவுட் ஆனது நம்பாலுப்பா. கூல் டோனி. என்ன ப்ரோ வெறுப்புல வராரு, அடிச்சிருப்பாரு. இப்படி வா அவுட் ஆயிட்டு வந்தவங்கள்ட்ட கூல் தோனி அப்படி இப்படின்னாத.
இன்னும் ரெண்டு பால் இருக்குங்க. 2 பாலுக்கு எத்தனை அடிக்கணும்? 2 பாலுக்கு 98 அடிக்கணும்னு நினைக்கிறேன். 90 இருப்பா, நான் சும்மா சொன்னேன்ப்பா, இருப்பா. 12க்கு 8 லாஸ்ட் பாலுப்பா. 12க்கு 8 103 அடிக்கணும். ஒரே பால்ல 103 அடிக்கணும். ஒரு பால்ல 103 ரன். 103 மீட்டர் 6 அடிச்சாலும் 6 தான். 103 ரன்லாம் வாய்ப்பே இல்லப்பா. மறுபடியும் அவுட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆசைப்பட்டாங்க. பட் சிங்கிளோட முடிச்சிருக்காங்க.